இந்த வீடியோவில் நம்ம எதை நோக்கி போக போகிறோம்னா இவ்வளவு தகவல்களையும் முழுமையாக நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இவ்வளவு தகவல்களும் எதை நோக்கி இருக்க போதுன்னா அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலை நோக்கி இருக்குது. நீட் தேர்வு முறைகேடு அப்படிங்கிறது 5-10 நாட்களாக பேசு பொருளாக இருக்குது. அரசாங்கம் தங்கள் தரப்புலேருந்து ஆமாங்க முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஆணித்தனமாக ஒத்துக்கிட்டாங்க. ஒரு விஷயம் செய்யலை, மன்னிச்சுங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலை, மற்றபடி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ண பிறகு அரசாங்கம் இனிமே இந்த முறைகேடுகள் நடக்காமல் இருக்க என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேச போகிறோம். என்னென்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்க போகிறோம். 3 மிக முக்கியமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3ஐயும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் இவ்வளவு அழகாக எழுதி தெளிவாக புரிஞ்சுக்க முற்பட போகிறோம். புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளை நோக்கி என்ன நடக்குது, என்னென்ன மாதிரி செய்திகள் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அடிப்படை புரிதல் நமக்கு வரும். அதுக்கப்புறம் அரசியல் பேசுவோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, 3 விதமான நடவடிக்கையை முதல்ல தெளிவுபடுத்திட்டு ஆழமாக அந்த 3 நடவடிக்கை என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 நடவடிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த முறைகேடு பண்ணவங்களுக்கு ஒரு சட்டத்தை பிப்ரவரி மாதமே போட்டாங்க, இப்போ நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு நிபுணர் குழு அமைச்சிருக்காங்க. நம்பர் 3 என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 நடவடிக்கை அரசாங்கம் தரப்புலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி மாதமே நாடாளுமன்றத்தில் மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. நீட் தேர்வு அந்த விஷயத்தில் வினாத்தாள் கசிவு, அந்த விடைத்தாளை சேதப்படுத்துறது, இன்டர்நெட் ரீதியாக முறைகேடு பண்ணுறது, எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்களுக்கு தவறான வழியில் உதவி பண்ணுறது, இன்டர்நெட் மூலமாக இந்த எக்ஸாம் ரிசல்ட் இந்த விஷயத்தை ஹேக் பண்ணுறது, இந்த மாதிரி 5 குற்றங்களுக்கு இனி தண்டனை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அந்த 5 குற்றங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற சட்டத்தை தான் அமல்படுத்தியிருக்காங்க. அரசாங்கம் அவங்களோட செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வினாத்தாள் கசிவு அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், விடைத்தாளை சேதப்படுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நீட் தேர்வு சார்ந்த விஷயத்தில் வினாத்தாள் விடைத்தாள் அப்படிங்கிற விஷயத்தில் எதுவும் தவறு பண்ணியிருந்தீங்கன்னா, இண்டிவிஜுவலாக நீங்கள் இருந்தீங்கன்னா 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும், 10 லட்ச ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே நேரம் நீங்கள் ஒரு குழுவாக ஒரு டீமாக அந்த வேலையை பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 வருஷம் தண்டனை கிடைக்கும், 1 கோடி ரூபாய் அபராதம் உங்களுக்கு விதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனமாகவே நீங்கள் ஒரு நிறுவனமாக இயங்கி இந்த முறைகேடு பண்ணுறதுக்கே ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே 5 to 10 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும். அதே நேரம் உங்கள் சொத்துக்கள் முடக்கப்பட்டு இந்த எக்ஸாமை மறுபடியும் நடக்கிறதுக்கு அந்த சொத்துக்களை விற்று அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு இந்த எக்ஸாமை மீண்டும் நடத்துவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதர அப்படிங்கிற பகுதியில் 2 விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த இடத்துல ஒரு தேர்வு நடத்தும் அலுவலர் நீட்டில் முறைகேடு நடந்திருக்குன்னு தெரிஞ்சு அரசாங்கத்துக்கு சொல்லாமல் இருந்தாங்கன்னா, அல்லது அந்த தேர்வு முகமைக்கு ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தார்னா, அந்த இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகிட்ட 1 கோடி ரூபாய் பணம் கேட்பாங்க. முறைகேடு நடந்திருக்குன்னு தெரிஞ்சுன்னா உடனடியாக ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உச்சபட்சமாக இந்த நீட் தேர்வு சார்ந்த விஷயத்தில் இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது ஒரு முகமைட்ட கொடுக்குறாங்க. நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி அப்படிங்கிற அந்த ஏஜென்சி தான் இந்த டெஸ்ட்டை நடத்துது. அந்த ஏஜென்சியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் யாரும் தவறு பண்ணியிருந்தாங்க, இந்த தவறுக்கு துணை போயிருந்தாங்கன்னா அந்த அதிகாரிகளுக்கு 3லேருந்து 10 வருஷம் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீட் தேர்வு அப்படிங்கிற விஷயத்தில் வினாத்தாள் விடைத்தாள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதுவும் தவறு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தண்டனைகள் உங்களுக்கு இனிமேல் விதிக்கப்படும் அப்படிங்கிற சட்டமானது இப்போ அமல்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முறைகேடில் ஈடுபடுறவங்க மேலே வாரண்ட் கூட கிடையாது, அரெஸ்ட் பண்ணிடலாம், யாரை வேணால் எப்போ வேணால் தூக்கலாம் அப்படிங்கிற அந்த பிரிவும் இந்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜாமீனில் வெளியே வரவே முடியாது அப்படிங்கிற இப்படிப்பட்ட மிக கடுமையான சட்டத்தை தான் மத்திய அரசு இப்போ சமீபத்தில் ஏற்றிருக்காங்க. இந்த சட்டமானது இப்போ அமல்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான விஷயம், இந்த நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில முறைகேடுகள் சில பிரச்சனைகள் போயிட்டே இருக்கிறதுனால இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது சமீபத்தில் 23 லட்சம் மாணவர்கள் எழுதியிருந்தாங்க. இந்த தேர்வை ரத்து பண்ணல. கருணை மதிப்பெண் அடிப்படையில் வேற யாரும் தேர்வு எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த 1500 மாணவர்களுக்கு தான் மறுதேர்வு நடத்த போறாங்க. மற்றபடி இந்த மாணவர்கள் அந்த நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் அவங்க கல்லூரியில் சேரலாம், அந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் தேர்வுக்கு அப்புறம் பேராசிரியருக்கான ஒரு தேர்வு ஒன்று நடத்தப்பட்டுச்சு ஜூன் 18ஆம் தேதி. அந்த தேர்வானது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அந்த தேர்வு நடந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டாங்க, 9 லட்சம் பேர். அந்த தேர்வு ரத்து அப்படிங்கிற செய்தி வருது. ஸோ ஜூன் 18 நடந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த நீட்டில் பாஸ் ஆகி 5 வருஷம் MBBS படித்து முடித்த பிறகு அவங்க முதுகலை பட்டம் படிப்பாங்கல்ல, அதற்கு ஒரு நீட் தேர்வு எழுதணும். அந்த தேர்வானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த தேர்வு நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த தேர்வு ஒத்திவைப்பு அப்படிங்கிற நிலையை நோக்கி நகர்ந்திருக்கு. இந்த விஷயமானது இந்த நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 2வது மிக முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. இப்போ 3வது பார்த்தீங்கன்னா, ஒரு நிபுணர் குழு அமைக்கிறதா சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த நிபுணர் குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்குன்னா, ISROட முன்னாள்
முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில் தான் அந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நிபுணர் குழுவோட வேலை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நீட் தேர்வு போன்ற பல்வேறு விதமான நுழைவுத் தேர்வு நடத்துறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட முறையில் சுதந்திரமான ஒரு அமைப்பு தான் மத்திய அரசின் கீழ் இந்த வேலைகள் அத்தனையுமே பார்த்துக்கிறாங்க. அந்த இண்டிவிஜுவல் அமைப்பாக இருக்கக்கூடிய நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது எப்படி மேம்படுத்தலாம், என்னென்ன மாதிரி சில விஷயங்கள் செய்யலாம், எதனால இந்த நீட் தேர்வு சார்ந்த விஷயத்தில் இப்படி வினாத்தாள் சர்ச்சை, விடைத்தாள் சர்ச்சை, தவறான மதிப்பெண், கருணை மதிப்பெண் இப்படிங்கிற பிரச்சனைலாம் வருது, இந்த பிரச்சனைகளை வரும் காலத்தில் எப்படி எதிர்கொள்றது, இதை பற்றி ஒரு தெளிவான புரிதலை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு 2 மாத அவகாசத்தில் இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. இவரோட தலைமையில் இருக்கக்கூடிய குழு இந்த விஷயத்தை எப்படி மேம்படுத்தலாம், எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த செயல்பாடுகளை நோக்கி அவங்களோட விசாரணையை ஆரம்பித்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது 3வது மிக முக்கியமான அப்டேட்டு. இப்போ 4வது பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகாரி ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன்ல. இந்த NTA அப்படின்னு நம்ம முன்னாடி பேசணும்ல, நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி, இந்த ஏஜென்சியோட இயக்குனர் தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. உச்சபட்சமாக தலைமையில் ஒருத்தர் உட்காந்துருப்பார்ல, அவரை தான் இங்கே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரை பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் மட்டும் பண்ணலை, காத்திருப்பு பட்டியலில் கொண்டு போய் வச்சிட்டாங்க. அவரை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு யாரை போட்டிருக்காங்கன்னா, வர்த்தக ஊக்குவிப்புத்துறை தலைவராக இருக்கக்கூடிய பிரதீப் சிங் கரோலா அப்படிங்கிற ஒருத்தரை போட்டிருக்காங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இவருக்கு வந்து கூடுதல் பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் இந்த துறையை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு, கூடுதலாக நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சியும் கவனிக்க போறார். இதற்குன்னு இண்டிவிஜுவலாக ஒரு தலைவரை கூடிய சீக்கிரம் போட்டுருவோம், அது வரைக்கும் இவருக்கு கூடுதல் பொறுப்பாக அந்த பொறுப்பு இருக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்தை செஞ்சுருக்காங்க. ஸோ அரசாங்கம் தரப்புலேருந்து அடுத்தடுத்த தேர்வுகளை வந்து ஒத்திவைப்பு, ரத்து அப்படிங்கிற செய்திகளை நோக்கி நகருது. ஸோ நீட் தேர்வு, வினாத்தாள், விடைத்தாள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடுமையான நடவடிக்கை அப்படிங்கிற நோக்கி அரசாங்கம் நகர்ந்திருக்கு. இந்த முறைகேடுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஆலோசனைக்கு தனியாக கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஸோ நீட் தேர்வு அப்படிங்கிற அந்த குறைபாடு வரும்போது அரசாங்கம் தரப்புலேருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இது சார்ந்து உங்களோட அரசியல் பேசும்போது இந்த கருத்துக்களை பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக செய்திகளை தெளிவாக புரிஞ்சுக்கக்கூடிய வேலையை பார்த்துட்ருக்கோம். புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பேச முடியும். அந்த வேலையை நோக்கி நம்ம ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.